வணக்கம் டாக்டர்ஸ். ஸோ மேதினி அப்படிங்கிற இந்த மருந்தை பற்றி ஒரு சில வரிகள் உங்கள் கூட பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். ஸோ இந்த மேதினிங்கிறது ஒரு சாஃப்ட் ஜெல் கேப்சியூல். நம்ம ஆயுர்வேத புத்தகங்களில் பெண்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு ஃபர்டிலிட்டி இஷ்யூஸை ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுக்கு நிறையா மருந்துகள் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் பார்க்கும்போது காஷ்யப சம்ஹிதா அப்படிங்கிற புஸ்தகம் வந்து ரொம்ப பிரசித்தமான ஒரு புத்தகம்னு சொல்லலாம். மகப்பேறு மருத்துவம், குழந்தை நலம், இது ரெண்டுத்துக்கும் முக்கியமான ஒரு நூல்னு சொல்லலாம். இந்த நூலில் சதபுஷ்பா சதாவரி கல்ப அத்தியாயம்னு ஒரு சாப்டர் இருக்குது. அந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா சதகுப்பை சதாவரி இந்த ரெண்டு மூலிகையினுடைய மகத்துவத்தை நல்லா சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பெண்கள் எப்படி கருவை வந்து உருவாக்குறதுக்கு உண்டான விஷயங்கள் எந்த அளவுக்கு இந்த ரெண்டு மூலிகைகள் இருக்குங்கிறத ரொம்ப விலாவரியாக சொல்லியிருக்காங்க. இந்த சாப்டர்லேருந்து நமக்கு ஒரு ஊக்குவிப்பு கிடைச்சது. இந்த ரெண்டு மூலிகைகளை கொண்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்படி யோசிக்கும் போது உருவானது தான் இந்த மேதினி சாஃப்ட் ஜெல் கேப்சியூல். இந்த சாஃப்ட் ஜெல் கேப்சியூலில் உள்ளுக்குள்ளே நமக்கு ஒரு எண்ணெய் இருக்கும் இல்லையா, அந்த எண்ணெய் எப்படி செய்கிறோன்னா இந்த சாப்டரில் சொல்லப்பட்ட மருந்து சேர்க்கையை வச்சு தான் பண்ணுறோம். குறிப்பாக சதபுஷ்பா சதகுப்பையினுடைய கல்கம், அந்த கல்கத்தை வச்சு அதுக்கப்புறம் இன்றைக்கி பரவலாக மார்க்கெட்டில் ஆயுர்வேத மருத்துவர்கள் சரி, பொதுவாக இந்திய மருத்துவர்கள் எல்லாம் இந்த இந்திய பாரம்பரிய முறைகள் எல்லாருக்குமே தெரியும் பல சர்பீஸ்ன்ற ஒரு மருந்து. அந்த நெய்யினுடைய மூலிகைகளை கொண்டு கஷாயத்தை செய்து இந்த சதகுப்பை கல்கத்தை வைத்து வேறு சில மூலிகைகள், புத்திரஞ்சீவான்னு அந்த ஒரு பிளான்ட்டும் இதில் இருக்குது. அதுவும் ரீசெண்டாக நம்ம நிறைய ஸ்டடீஸும் வந்திருக்கு. புத்திரஞ்சீவா அப்படிங்கிற அந்த செடி, அதனுடைய விதை பொடி, அது வந்து நல்ல ஒரு எம்ப்ரியோஜெனிக்காகவும் நல்ல ஒரு கர்ப்பத்துக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடியதாகவும் யூட்ரஸ்க்கு நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குது. நம்ம ஆயுர்வேத புத்தகங்கள் பாவ பிரகாசத்துலேயும் அப்படி தான் சொல்லியிருக்கு. புத்திரஞ்சீவா ராக்ஸ்பர்கின்னு பொட்டானிக்கல் நேம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மருந்துகள்லாம் உபயோகித்து பண்ணது தான் இந்த சாஃப்ட் ஜெல் கேப்சியூல். ஒரு நாளைக்கு 4 மாத்திரைகள், காலை 2 மாலை 2 வெறும் வயிற்றில் சாப்பிட வேண்டும். குறைஞ்சது ஒரு 3 மாதமாவது சாப்பிடணும். பொதுவாக ஆயுர்வேத மருத்துவத்தில் ரசாயனம், அப்புறம் இந்த குழந்தை நல மருத்துவம், குழந்தை கரு இல்லை, நமக்கு வந்து ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்குது, நமக்கு வந்து குழந்தை பேர் வேணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு உடம்பு வயிற்றுக்கு வயிறு சுத்தி பண்ணிவிட்டு மருந்து ஆரம்பிக்கணும். அப்படி தான் இது நம்முடைய பேஷண்ட்ஸுக்கு சொல்கிறோம். அதை பண்ணிவிட்டு இதை கொடுத்தோன்னா 3 மாதத்துக்கு பெருவாரியான நமக்கு கிடைச்ச ஃபீட்பேக் என்ன அப்படின்னா, ஒன்று அவங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜி லெவல்ஸ் பெட்டராக இருக்குது. இன்னொன்று அவங்க ஆயுர்வேத முறைப்படி இயற்கையாக அவங்க கருவுற்றணும் அப்படின்ற கருவுற்ற பெண்கள் அவங்களுக்கு அந்த ரீதியில் இதில் பலன் கிடைக்கிது. இல்லை ஆர்டிஃபிஷியல் ரீப்ரொடக்ஷன், ஏஆர்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஐவிஎஃப், இக்ஸி, அந்த மாதிரி மெத்தட்ஸ், அந்த மெத்தடில் குறிப்பாக உண்மையை சொல்லணும்னா இந்த மருந்து உருவானதுக்கு காரணமே அந்த ஒரு டிமாண்டு தான். என்னன்னா, இப்போது அலோபதி டாக்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறையா இப்போ ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் இருக்குது. ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்காக எல்லா இடத்துக்கும் போகிறாங்க. அவங்க போகும்போது அங்கே லேடிஸ்கிட்டேருந்து அந்த எக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு போதுமான ஒரு சத்தான எக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஈவன் பிசிஓஎஸ் பேஷண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணி என்ன பண்ணுறாங்க, நிறையா எக்ஸு கிடைக்குது, ஆனால் சத்தான எக்ஸ், ஹெல்த்தி எக்ஸ் கிடைக்கல. ஹெல்த்தி எக்ஸ் கிடைச்சாதான் அது ஸ்பெர்மோடு சேர்ந்து செயற்கை முறையில் அதை ஃபெர்டிலைஸ் பண்ணுறதுக்கும் சக்ஸஸ் வரும். இதே தான் பிரின்சிபல் சேம் தான். இயற்கையாக ஃபெர்டிலைசேஷன் நடக்கணும் அப்படின்னாலும் இதே பிரின்சிபல் தான். ஆனால் அந்த ஹெல்த்தி எக்ஸை எப்படி உருவாக்குறதுங்கிறது அவங்கக்கிட்ட ஒரு டிமாண்ட் இருந்தது. அவங்க கொடுக்கக்கூடிய நவீன மருந்துகள், சப்ளிமெண்ட்ஸு, அதோடு சேர்த்து இந்த மருந்தையும் கொடுத்துருக்காங்க. இதை கொடுத்ததில் அவங்களுக்கு A+C/B டைப் எம்ப்ரியோ அப்படிங்கிற விஷயத்தை மாற்றி A+ டைப்புக்கு எம்ப்ரியோ கிடச்சிருக்கு. நமக்கு ஒரு 2-3 பேஷண்ட்ஸுக்கு இது வரைக்கும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ட்வின்ஸ், ஈவன் ட்ரிப்ளெட்ஸ் கூட வந்திருக்காங்க. அஃப்கோர்ஸ் மற்ற ஃபேக்டர்ஸும் அதில் இருக்கலாம், பட் டெஃபினட்டாக எக் பிஃபோர் டேக்கிங் திஸ் கேப்சூல் அண்ட் குவாலிட்டி ஆஃப் எக்ஸ் ஆஃப்டர் டேக்கிங் திஸ் கேப்சூல், இந்த முட்டையினுடைய தரம் அது ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதனால் அவசியம் நீங்கள் இதை ப்ரிஸ்கிரைப் பண்ணி பயன்பெற வேண்டும். நன்றி. ரொம்ப நேரம் வந்துருச்சு.